ஓம் சாந்தி. அவ்வியக்த முரளி 19/3/1986. அவ்வியக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு அமிர்த வேலை, சிரேஷ்ட பிராப்திகளின் வேலை. அமிர்த வேலை, சிரேஷ்ட பிராப்திகளின் வேலை. இன்று ஆன்மீக தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தம்முடைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டத்தை பார்த்துட்ருக்குறாங்க. அத்தகைய ஆன்மீக ரோஜா மலர்களினுடைய தோட்டம் இப்போ இந்த சங்கமேகத்தில் மட்டும் பாப்தாதா மூலமாக உருவாகுது. பாப்தாதா ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரின் ஆன்மீக நறுமணத்தையும் ஆன்மீகத்தால் மலர்ந்திருக்கிற மலர்களின் வனப்பையும் பார்த்துட்ருக்குறாங்க. அனைவரும் மனமுள்ள மலர்களாக இருக்கீங்க. ஆனால் ஒருவருடைய நறுமணம் சதா காலத்துக்கும், ஒருவருடைய நறுமணம் கொஞ்ச நேரத்துக்கும் இருக்குது. சில ரோஜா மலர்கள் சதா மலர்ந்த நிலையில் இருக்குது. மற்ற சில மலர்கள் சில நேரம் மலர்ந்திருக்குது. சில நேரம் கொஞ்சம் வெயில் அல்லது பருவ நிலையின் காரணத்தினால வாடி போகவும் செய்யுது. ஆகையினால அனைவரும் ஆன்மீக தோட்டக்காரருடைய தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர்களாகவே இருக்கிறாங்க. சில ஆன்மீக ரோஜாக்களிடம் ஞானத்தின் நறுமணம் விசேஷமாக இருக்குது. சிலரிடம் நினைவின் நறுமணம் விசேஷமாக இருக்குது. இன்னும் சிலரிடம் தாரணையினுடைய நறுமணம், சிலரிடம் சேவையினுடைய நறுமணம் விசேஷமாக இருக்குது. சிலர் அனைத்து நறுமணங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆக தோட்டத்தில் முதல்ல யார் மீது பார்வை செல்லும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யாரை தூரத்தில் இருந்தே நறுமணம் கவர்ந்து இழுக்குமோ அவங்க மீது அனைவருடைய பார்வையும் முதல்ல போகும். ஆகையினால ஆன்மீக தோட்டக்காரர் எப்பொழுதும் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களை பார்க்குறாங்க. ஆனால் நம்பர் 1 இருக்கீங்க. அன்பும் அனைவர் மீதும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரோஜா மலருக்குள்ளும் தோட்டக்காரர் மீது மிகுந்த அன்பு இருக்குது. எஜமானர் மீது மலர்களுக்கு அன்பு இருக்குது. மேலும் எஜமானருக்கு மலர்கள் மீது அன்பு இருக்குது. இருந்தாலும் யார் சதா அனைத்து நறுமணங்களாலும் நிரம்பி இருக்கிறாங்களோ மற்றும் சதா மலர்ந்து இருக்கிறாங்களோ, ஒரு பொழுதும் வாடி போவதில்லையோ, அவரே ஷோ கேஸில் சதா வைக்கக்கூடிய ஆன்மீக ரோஜாவாக இருக்கிறாங்க. தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியின் விசேஷ பாலனை மூலமாக அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களோடு சந்திப்பை கொண்டாடுறாங்க. அமிர்த வேலை விசேஷ பிரபு பாலனையினுடைய வேலை. அமிர்த வேலை விசேஷ பரமாத்ம சந்திப்பினுடைய வேலை. ஆன்மீக உரையாடல் செய்யும் வேலை. அமிர்த வேலை போலா பண்டாரியின் வரதானங்களுடைய கஜானாவிலிருந்து சகஜமாக வரதானங்களை பெறக்கூடிய வேலை. மனம் விரும்பிய பலனை பெறுவது அப்படிங்கிற பாடல் இந்த சமய அமிர்த வேலை நேரத்தினுடைய பாடல். கடின உழைப்பு இல்லாம திறந்த கஜானாக்களை பெறும் வேலை. அத்தகைய இனிய சமயத்தை அனுபவத்தால் அறிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார். இந்த சிரேஷ்டமான சுகத்தை, சிரேஷ்டமான பிராப்திகளை அனுபவசாலிகளே அறிவாங்க. பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆக என்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களே அப்படின்னு பாப்தாதாவும் சொல்றாங்க. நீங்கள் ஆஹா ஆஹாங்கிற பாடலை பாடும் பொழுது பாப்தாதாவும் அதே பாடலை பாடுறாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. பாப்தாதா சொல்றாங்க, முரளிகளை நிறைய கேட்டுட்டீங்க, கேட்டு கேட்டு நிறைஞ்சிட்டீங்க. இப்போ மகாதானியாக ஆகி பகிர்ந்து அளிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊக்கம் மிக நன்றாக இருக்குது. இன்று UK, அதாவது
ஓகேயாக இருக்கிறவங்க சந்திக்கும் முறை. இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு வார்த்தையை கேட்டு பாப்தாதா சதா புன்சிரித்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன வார்த்தை அது? தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாபாவையும் நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லோரையும் விட முதல்ல பாபாவுக்குத்தான் மனதார நன்றி சொல்றாங்க. ஆக யாருக்காவது நன்றி சொல்லும் போது முதல்ல பாபா தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? பிராமண வாழ்க்கையில முதல் நன்றி தானாகவே பாபாவுக்காக வெளிப்படும். அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அநேக தடவை தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றீங்க. இதுவும் பாபாவை நினைவு செய்வதற்கான ஒரு விதியாக இருக்கிறது. யூகே காரர்கள் அனைத்து விதமான எல்லைக்கு உட்பட்ட சக்திகள் உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நிமித்தமாக ஆகியிருக்கீங்க இல்லையா? அநேக விதமான ஞானத்தினுடைய சக்திகள் இருக்குது. பலவிதமான சக்தி உடையவங்க, பலவிதமான வர்க்கத்தினர், பலவித தர்மத்தினர், பலவித மொழி பேசுகிறவங்க எல்லோருமே ஒன்றிணைத்து ஒரே பிராமண வர்க்கத்தில் கொண்டு வரணும். பிராமண தர்மத்தில், பிராமண மொழியில் அனைவரும் வரணும். பிராமணர்களுடைய மொழியும் தனிப்பட்டது. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆக பிராமணர்களுடைய மொழியும் பிராமணர்களுடைய டிக்ஷனரியும் தனிப்பட்டது. ஆக யூகே காரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதில் பிஸியாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எண்ணிக்கையும் நன்றாக இருக்குது மற்றும் அன்பும் நன்றாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் அதனுடைய விசேஷத்தான் இருக்குது. ஆனால் இன்று யூகேவை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். யக்ய சினேகி, யக்ய சக யோகி அப்படிங்கிற இந்த விசேஷத்தா அவங்கள்ட்ட நன்கு காணப்படுது. ஒவ்வொரு அடியிலும் முதல்ல யக்யம், அதாவது மதுபனினுடைய பங்கை எடுத்து வைக்கிறதுல நல்ல நம்பரில் சென்று கொண்டிருக்கீங்க. நேரடி மதுபனினுடைய நினைவு அப்படிங்கிறது ஒரு சிறந்த லிஃப்டாக ஆயிடுது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் மதுபன் என்றால் பாபாவினுடைய நினைவு இருக்குது, பாபாவினுடைய படிப்பு இருக்குது, அல்லது பாபாவினுடைய பிரம்மாபோஜன் இருக்குது, அல்லது பாபாவினுடைய சந்திப்பு இருக்குது. மதுபன் தானாகவே பாபாவை நினைவுபடுத்துது. எங்கே இருந்தாலும் மதுவனத்தினுடைய நினைவு வருது அப்படின்னா விசேஷமான அன்பு லிஃப்டாக ஆகிடுது. ஏறுகின்ற முயற்சியிலிருந்து விடுபட்டுடுறாங்க. ஒரு வினாடியில் சுவிட்ச் ஆன் செய்த உடனேயே சென்று சேர்ந்துடுறீங்க. பாப்தாதாவுக்கு வேற எந்த வயிறுமோ முத்தோ தேவை கிடையாது. தந்தைக்கு அன்பான சிறிய பொருள் கூட வைரமா ரத்தனமாக இருக்குது. ஆகையினால சுதாமாவினுடைய குறைந்த அளவு அவள் பாடப்பட்டிருக்கு. அதாவது அன்பான சிறிய ஊசியில கூட மதுவனத்தினுடைய நினைவு இருக்குது என்பது எதனுடைய அர்த்தமாக இருக்குது. ஆக அதுவும் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ரத்தனமாக இருக்குது. ஏன்னா அன்பினுடைய விலையாக இருக்குது. மதிப்பு அன்புக்கு தான், பொருளுக்கு கிடையாது. அப்படியே யாராவது எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா அவங்களுடையது சேமிப்பு ஆகாதுன்னு பாபா சொல்றாங்க. அன்பால கொஞ்சம் கொடுத்தாலும் அது பல கோடி மடங்கு சேமிப்பாக ஆயிடுது. ஆகவே பாபாவுக்கு அன்பு பிடிச்சிருக்கு. ஆக யூகே காரர்களுடைய விசேஷத்தா யக்ய சினேகி, யக்ய சகயோகியாக இருப்பது. இது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. இது சகஜ யோகமாகவும் இருக்குது. ஒத்துழைப்பு சகஜ யோகமாக இருக்குது. ஒத்துழைப்பினுடைய எண்ணம் எழும்போதே தந்தையினுடைய நினைவு தானாகவே இருக்குது. ஆக ஒத்துழைப்பவராக சகயோகியாக தானாகவே ஆகிடுறாங்க. யோகம் பாபாவோடு ஏற்படுது. மதுபன் அப்படின்னா பாப்தாதாவுடன் ஏற்படுது. ஆகவே ஒத்துழைப்பவர்களும் சகஜ யோக பாடத்துல நல்ல நம்பர் பெற்றுடுறாங்க. மனதார செய்யப்படும் ஒத்துழைப்பு பாபாவுக்கு மிகவும் பிடித்திருக்குது. அதனால இங்க நினைவு சின்னமாக தில்வாலா கோயில் உருவாகி இருக்கு. ஆகையினால தில்வாலா பாபாவுக்கு இதயபூர்வமான சகயோகம் பிரியமாக இருக்குது.
சிறிய மனம் உள்ளவங்க சிறிய வியாபாரம் செஞ்சு குஷி அடைஞ்சிடுறாங்க. பெரிய மனம் உள்ளவங்க எல்லையற்ற வியாபாரம் செய்கிறாங்க. அஸ்திவாரம் பெரிய மனமாக இருந்தால் வளர்ச்சியும் அதிகமாகிக் கொண்டு இருக்குது. எப்படி பல இடங்கள்ல மரத்தை பார்த்திருப்பீங்க. அதுல மரத்தினுடைய கிளைகளும் அடிமரமாக மாறிடுது. ஆக யூகேவினுடைய அஸ்திவாரத்திலிருந்து அடிமரம் வெளிப்பட்டது, கிளைகளும் வெளிப்பட்டன. இப்போ இந்த கிளைகளும் அடிமரமாக ஆயிடுச்சு. அந்த அடிமரத்துல இருந்து கிளைகள் உருவாகி கொண்டு இருக்குது. ஆஸ்திரேலியா வெளிப்பட்டது, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா வெளிப்பட்டுச்சு. அனைத்துமே அடிமரமாக ஆயிடுச்சு. மேலும் ஒவ்வொரு அடிமரத்துல இருந்தும் கிளைகள் நல்லபடியாக விருத்தி அடைந்து கொண்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அஸ்திவாரம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் நீரினால வலிமையாக இருக்குது. அதனால வளர்ச்சியும் நன்றாக இருக்குது, பழங்களும் நன்றாக இருக்குது. நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. தேக உணர்வை தியாகம் செஞ்சு கோபமற்றவர் ஆகும் பணிவுள்ளவர் ஆகுக. பணிவுள்ளவராக ஆகணும் அப்படின்னா தேக உணர்வை தியாகம் செஞ்சு கோபமற்றவராக ஆகணும். எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பொழுதுமே கோபம் வராது. ஏன் அப்படின்னா கோபம் வருவதற்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு பொய்யான விஷயத்தை சொல்வது. இரண்டாவது, யாராவது நிந்தனை செய்யும் போது. இந்த 2 விஷயங்களே கோபத்தை உருவாக்குது. அத்தகைய சூழ்நிலையில பணிவுள்ளவர் ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானத்தின் மூலம் அபகாரிக்கும் உபகாரம் செய்யுங்க. நிந்தனை செய்பவரை தழுவிக்கிங்க. குறை சொல்பவர்களை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவரை தழுவிக்கொள்ளுங்கள், குறை சொல்பவர்களை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அற்புதம் என்று சொல்வார்கள். எப்பொழுது அத்தகைய மாற்றத்தை செஞ்சு காட்டுவீங்களோ அப்போ உலகின் முன்னால் புகழ் பெற்றவர் ஆவீர்கள். எப்போ அப்படிப்பட்ட மாற்றத்தை செஞ்சு காமிப்பீங்களோ, அதாவது நிந்தனை செய்வரை தழுவிக்கொள்வது, குறை சொல்பவர்களை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்வது, அப்படி செய்யும் பொழுது உலகின் முன்னால் புகழ் பெற்றவராக ஆவீங்க. ஸ்லோகன்: மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு மாயாவினுடைய அடிமைத்தனத்தை விடுத்து சுதந்திரமாகுங்கள். மகிழ்ச்சி அனுபவம் செய்யணும் அப்படின்னா மாயாட்ட இருந்து சுதந்திரமாக ஆகணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.